எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசை இருக்கு. உங்களுக்கு கேட்கணுன்னு ஆர்வம் இருக்கா? வாங்க பேசலாம். இது கதை பேசு. வணக்கம் நேர்களே. ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரியை நான் இப்போ உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன், அவரோட இடத்துல இருந்து. சரி, டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? சுபாவும் நானும் லவ் பண்ணிட்டு வரோம். ரொம்ப சீக்கிரமாகவே எங்களுக்கு மேரேஜ் நடக்க இருக்கு. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஒரே குடியிருப்பில் வாழ்ந்து வரோம். சுபா ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறா. ஒரு நாள் திடீர்னு என்னோட தங்கச்சி சௌமியா இங்கே வரப்போகிறா. இதுக்கப்புறம் அவள் நம்ம கூட தான் தங்குறா. அவளுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்குது, அதுக்காக படிக்கணும். அதனால தான் இங்கே வரா. சொல்லப்போனால் இதுக்கப்புறம் அவள் நம்ம கூட தான் இருக்க போகிறா. அவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரலாம் இப்படி சுபா சொன்னான். பட் சுபா இந்த மாதிரி என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு இதில் எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, யாருமே வந்து தங்கக்கூடாது அப்படின்ட்டு நினைப்போம். பிகாஸ் எங்கள் 2 பேருக்கும் இன்னும் மேரேஜ் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி டைமில் சுபாவோட தங்கை சௌமியா எங்கள் கூட வந்து தங்குறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் சுபாவுக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது. அவள் தங்கிதான் ஆகணும் அப்படின்ட்டு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணான். ஸோ என்ன பண்ண முடியும்? சுபா சொல்கிறத நான் ஏற்றுக்க தானே வேணும். நானும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சௌமியா விமான நிலையம் வந்துட்டா. நான் அவளுக்காக ஒரு டாக்ஸியை புக் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு வந்தோம். சுபாவும் நானும் தங்கியிருந்தது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. 2 பெட்ரூம் எங்களுக்கு இருக்குது. சௌமியா வர்றதுக்கு முன்னாடியே சுபாவும் அவளும் ஒரு ரூமில் இருக்கணும், நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணியிருந்தோம். சௌமியா வந்த புதுசில் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட போக போக எல்லாமே இயல்பாக மாறிடுச்சு. அவளும் என் கூட இயல்பாக பழக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு கணிதம், ரீசனிங் இதெல்லாமே நல்லா வரும். ஸோ அவள் ஏதாவது டவுட் கேட்குறா அப்படின்னா நான் அதை சால்வ் பண்ணி வைப்பேன். கொஞ்ச நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தது. சுபா, சௌமியா, நான் நாங்கள் 3 பேரும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். சொல்லப்போனால் ஒரு குடும்பம் மாதிரி எந்த ஒரு மனசில் தேவையில்லாத எண்ணங்களும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஒரு நாள் திடீர்னு ஆஃபீஸ் விஷயமாக பெங்களூரு போகணும். போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு சுபா சொன்னான். இதை கேட்ட உடனே எனக்குள்ளார எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்துச்சு. உடனே நான் முதல்ல உன்னோட தங்கக்கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். உடனே சுபா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் என்னோடய தங்கச்சிக்கிட்ட பேசிட்டேன், அவளுக்கும் இங்கே தங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே, நான் கிளம்பலாமா இப்படி என்கிட்ட சுபா கேட்டான். நானும் எதுவும் சொல்லாமல் உங்களோட விருப்பம் அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சுபா பெங்களூரு கிளம்புறா. நானும் சௌமியாவும் சுபாவை கொண்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். நைட் 8:30 இருக்கும். நான் டிவி பார்த்துட்ருக்கேன். சௌமியா ஜூஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். சொல்லப்போனால் எப்போவுமே சுபா தான் இந்த மாதிரி செய்வா. இப்போது சௌமியா எனக்காக இது எல்லாமே செஞ்சான். கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்களுக்கு உணவு பரிமாறட்டுமா அப்படின்ட்டு கேட்டான். சொல்லப்போனால் எனக்கு அப்போ பசி எதுவுமே கிடையாது. அதனால் உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். என்னால் தனியாக சாப்பிட முடியாது, ஸோ என் கூட சேர்ந்து சாப்பிட வாங்க அப்படின்ட்டு சௌமியா நச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ சந்தேகம் அப்படின்றதால ஒரு புக்கை கொண்டு வந்தால், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டு என்னோடய ரூமில் போயிட்டு நான் படுத்துட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி சுபா கூட வீடியோ சாட் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றதால நான் கிளம்பும்போது சௌமியா என்னையும் கொண்டு வந்து கோச்சிங் சென்டரில் ட்ராப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு சொன்னான். ஸோ அவளையும் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன். திரும்ப ஈவினிங் நான் வரேன். அப்போது வீடு பூட்டி இருந்துச்சு. சௌமியா எங்கே போனா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிட்டு நான் அவளை தேடினேன். அங்கே அவள் இருந்தாள். இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு நான் கேட்டேன். எனக்கு வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருக்குது, அதான் மொட்டை மாடிக்கு வந்தேன் அப்படின்ட்டு சௌமியா சொன்னான். ஓ சரி, பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, வா போகலாம்
இப்படி சொல்லிவிட்டு அவளை நான் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறம் நான் குளித்து முடிச்சுட்டு வந்தேன். அவளும் சாப்பாடு ரெடியாக வச்சுருந்தா. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு தனியாக தூங்குறதுக்கு பயமாக இருக்குது. நேற்று நைட்டு எனக்கு தூக்கமே வரல, அவ்வளோ பயம். ஸோ இன்றைக்கி நைட்டு நான் உங்களோட ரூமில் தூங்கலாமா இப்படி சௌமியா என்கிட்ட கேட்டான். உடனே நான் அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ இதெல்லாம் பழகிக்கணும், போக போக இது சரியாயிடும். ஸோ உன்னோட ரூம்லேயே போயிட்டு நீ தூங்கு, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும் என்னை கூப்பிடு, நான் வரேன் இப்படி சொல்லி அவளை அனுப்பிவிட்டேன். பட் அன்றைக்கி நைட்டு அவள் சரியாக தூங்கலை, இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். 2 நாள் இப்படியே போச்சு. அடுத்த 3ஆவது நாள் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன். அந்த டைமில் சௌமியாவுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவளை அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனேன். அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தேன், மருந்து, பழம் எல்லாமே கொடுத்து, சொல்லப்போனால் அவளுக்கு சாப்பிட வச்சு அவளை ஹாஸ்பிட்டல்லையே தங்கி நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அவள் என்ன நினச்சா அப்படின்ட்டு எனக்கு தெரியல, என்னோடய தோள் மேலேயே சாஞ்சி தூங்கினான். அந்த டைமில் எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறது, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அடுத்த நாள் அவளுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை அப்படின்றதால ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டேன். அவளுக்கு உடம்பு சரியாகிற வரலும் அவள் கூட இருந்து அவளுக்கு வேணுன்ற எல்லாத்தையுமே செஞ்சு சமைச்சு கொடுத்து அவளுக்கு பக்கத்துலேயே நான் இருந்தேன். அவளுக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னா மசாஜ் பண்ணி விடுறது, தலைவலிக்குது அப்படின்னா தலைவலி தைலம் தேய்ச்சி விடுறது, இந்த மாதிரி எல்லாமே நான் செஞ்சு விட்டேன். திரும்பவும் அன்னைக்கு நைட் ஹாஸ்பிட்டலில் என்னோடய மடியிலேயே படுத்து தூங்கணும் அப்படின்ட்டு சொன்னான். உடம்பு சரியில்லை டைமில் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நானும் சைலண்டாக தான் இருந்தேன். அப்போ என்னோடய மடியில் படுத்து தூங்குறப்போ எனக்குள்ளார ஒரு ஃபீலிங்ஸ், அவளோட மனசில் ஏதாவது தேவையில்லாத உணர்வை நான் ஏற்படுத்திட்டேனா அப்படின்ற ஒரு பயம். சொல்லப்போனால் அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த நாள் காலையில் எனக்கு ஒன்று நடந்துச்சு. அவள் காலையில் எழுந்த உடனே என்னோடய கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ மாமா இப்படி சொன்னான். இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அவள் சொன்னதுக்கு என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் வேகமாக நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்னால் என்னோடய வேலையில் கவனம் செலுத்த முடியல. ஈவினிங் வேண்டா வெறுப்போட வீட்டுக்கு திரும்பினேன். சொல்லப்போனால் வேறு வழி இல்லை, வீட்டுக்கு போய் தானே ஆகணும். ஸோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அவளும் ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு போன உடனே கதவை திறந்த அடுத்த செகண்டில் என்னை இருக்குமா கட்டி அணைச்சி என்னோட நெற்றியில் முத்தம் கொடுத்தா. இன்றைக்கி நாள் முழுக்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் இப்படி சொல்லி லவ்வபிளா என் கூட பேசினான், ஃபீல் பண்ணான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு இடையில் ஏதோ நடக்க போகுது அப்படின்றத மட்டும் என்னோடய உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவள் என்னை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த சமயத்தில் பார்த்து சுபா வீடியோ கால் பண்ணான். உடனே சௌமியா சுபாவோட வீடியோ காலை பிக் பண்ண வேணாம் அப்படின்ட்டு சொன்னான். நானும் அவளோட காலை அட்டன் பண்ணல. அன்றைக்கி நைட் முழுக்க நிறைய டைம் சுபா எனக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவளோட அழைப்பை நான் ஏற்கவே இல்லை. சொல்லப்போனால் அன்றைக்கி நைட் நாங்கள் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் நான் சுபாவுக்கு கால் பண்ணுறேன். சௌமியாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ லாஸ்ட் நைட் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன், அதனால் என்னால் அவங்க கூட பேச முடியல அப்படின்ட்டு நான் சுபா கிட்ட சொன்னேன். சௌமியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி சுபா கிட்ட பேசினா சமாளித்தோம். இங்கே என் கூட சௌமியா அப்படின்னா அங்கே பெங்களூரில் சுபா கூட படித்த ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனோட பழக்கம் சுபாவுக்கு கிடைச்சிருக்கு. இதை சுபா என்கிட்ட சொன்னான். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு என்கிட்ட சுபா சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, நானும் சுபாவும் 7 நாட்கள் பேசவே இல்லை. எனக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் அவள் கூட பேசக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் பேசல. இங்கே எனக்கும் சௌமியாவுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் கழித்து பெங்களூர்லேருந்து சுபா எங்கே வந்திருந்தான். எனக்கு ஒர்க் பூனேவுக்கு மாற்றிருக்காங்க, ஸோ நான் அங்கே போகிறேன். இதுக்கப்புறம் என்னால் உங்கள் கூட தங்க முடியாது, சொல்லப்போனால் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கோட கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சுபா என்கிட்ட சொன்னான். என்ன அவள் சொல்கிறா, இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. சௌமியா இந்த ஊரில் இருந்து படித்து நுழைவுத் தேர்வு எழுதணும்
அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கா. சௌமியா சொன்னப்போ கூட சுபா அதுக்கு சுபா அதுக்கப்புறம் சௌமியா கிட்ட தனியாக பேசுகிறான். 2 பேரும் என்ன பேசுனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சௌமியா சுபா கூட போகிறதுக்கு சம்மதிச்சான். ஸோ சுபாவை கூப்பிட்டுக்கிட்டு சௌமியா பூனே போயிட்டான். இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் 2 வாரம் தான் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். அந்த 2 வாரத்தில் எங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சு. மேரேஜ் நடக்க வேண்டியது எல்லாமே முழுசாக செதஞ்சு போயிடுச்சு. உறவுகள் எதுக்காக உருவாகுது? ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எதுக்காக கிடைக்குது? அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும், எப்படி நடந்துக்கணும்? சொல்லப்போனால் நாம் ஒருத்தர்கிட்ட நியாயமாக இல்லை அப்படின்னா அவங்களும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்றத சொல்ல முடியாது. நிச்சயமாக அந்த மாதிரி நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை மாறும். அதை தான் சொல்லுவாங்க, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கதை பேசு. நன்றி.